மாண்புமிகு உறுப்பினருக்கான குறிப்புரைகள். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் விவாதத்தில் பேசும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மீதும் தன் கருத்தை சொல்லவோ குறிப்பிடவோ கூடாது. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் மதுரையை சார்ந்த அந்த உறுப்பினர் பேசிய பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நான் ஆய்வு செய்தேன், அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசவும் கூடாது. மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் மற்றும் ஊறு விளைவிக்கும் நோக்கிலும் சர்ச்சை ஏற்படும் வகையிலும் பேசக்கூடாது. சட்டமன்ற பேரவை நடவடிக்கையில் சிறப்பாக அமையவும் பேரவை நேரத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் மாண்பு உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் பேசும்போது தொகுதி உள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து தங்களது உரையில் கூறலாம். தொகுதி சார்ந்த பொதுவான கோரிக்கைகள் குறித்து என்னிடம் எழுதி கொடுத்தால் அவற்றை அவையில் தாங்கள் பேசியதாக அவை குறிப்பில் பதிவு செய்து தங்களது உரையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அந்த உரையின் நகல் மாண்பு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வந்த உரையில் நீங்க என்ன என்று எழுதி கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நீங்கள் பேசியதாகவே கருதி அந்த உரை உங்களுக்கு வழங்க. அப்புறம் நீங்க தொகுதிக்கு போகிற போது நமது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசினார் என்று உங்கள் தொகுதியில் ஒரு புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் முழுமையாக என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து மேலும் உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு அளிக்க விரும்புகிறேன். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் 100 ஆண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிற உட்காருங்க. அவங்க பேசணும். எடுக்கிறேன்னு சொல்லி இருங்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச தயவுசெய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமா நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம். உட்காருங்க. அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பு பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க இல்ல எப்ப இல்லங்க இல்லங்க கடிதம் பாருங்க. 0 இல்ல. நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க. உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்றதான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க. வாய்ப்பு அளிப்பேன். இப்ப நீங்க சொல்லாதீங்க. என்ன இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன். உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க.
நீங்க நீங்க இல்லைங்க இல்லைங்க எனக்கு 0 அவர் கிடையாது. அலுவல் ஆய்வுக்குள்ள 0 அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீ திரும்ப திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை உரிமை பிரச்சனை பேசுவது இவங்க எடுப்பேன் அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அதை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா, அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதுக்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரை இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்க முடியாது. அமைதியாக அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். நல்லா பேசும்போது வெளியில கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலரை கேட்டுக்கொள்ள. வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும். வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்க கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு